வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 8 வீடியோ பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டான கணக்குகள் பார்க்க போறோங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The price of 2 saree and 4 shirts is 1600. With the same money, one can buy 1 saree and 6 shirts. If one wants to buy 12 shirts, how much shall he have to pay? அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை 1600. இதே ரூபாயில் 1600 அப்படிங்கிற அதே ரூபாயில ஒரு புடவை மற்றும் 6 சட்டை துணியை வாங்கலாம் எனில் 12 சட்டை துணிகள் மட்டும் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா, 2016 கேட்கப்பட்ட கேள்வி. முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களாங்க, முதல்ல நான் சாரியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, சாரியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஷர்ட் சரிங்களா, சட்டை துணியை சரிங்களா, ஷர்ட்டை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, சரி இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 புடவை சரிங்களா, 2 எக்ஸு பிளஸ் சரிங்களா மற்றும் சரிங்களா 2 எக்ஸ் பிளஸ் 4 சட்டை, 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை 1600. சரிங்களா, அப்ப ரெண்டத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு விலை அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, அப்ப 2 சாரி சரிங்களா, 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளோட விலை நம்மளுக்கு எவ்வளவாக இருக்குதா, 1600 இருக்குதா. சரிங்களா, சரி இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே ரூபாய் சரிங்களா 1600 அப்படிங்கிற அதே ரூபாய்க்கு ஒரு புடவை மற்றும் 6 சட்டை துணிகளை வாங்கலாமா. சரிங்களா, ஒரு சாரி சரிங்களா 1x பிளஸ் 6 சட்டை துணிகள் சரிங்களா, 6 ஷர்ட்னது ஒய் தானே, இப்போ 6 சட்டை துணிகளை வாங்க முடியுமா. சரிங்களா, இப்படி வாங்க முடிஞ்சது அப்படின்னா 12 சட்டை துணிகள் மட்டும் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும், எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களாங்க, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, இதை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியாவே வேலை முடிஞ்சிடும். சரிங்களாங்க, என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2x பிளஸ் 4y = 1200, 1x பிளஸ் 6y = 1600. சரிங்களா, இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். சரி, அப்போ எப்படி இருக்குதுங்க, ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் 2 ஈக்குவேஷன்லுமே 1600 தான் இருக்கு. சரிங்களா, சரி அப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு நான் 1200 இருக்க பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த 1600 ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஏவா இருக்கட்டுமா, 1600 நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. 2x பிளஸ் 4y = a. சரிங்களா, 1x பிளஸ் 6y = a. சரிங்களா, இப்போ இந்த a இருக்கக்கூடிய இடத்துல இந்த a-க்கான மதிப்பை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டுமா, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். சரிங்களா, அப்ப 1600 இருக்க இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல. 2x பிளஸ் 4y = 1600 இருக்கு. அந்த 1600 இருக்கக்கூடிய இடத்துல ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு, 1600 1x பிளஸ் 6y சமம்னு இருக்கு. அப்ப 1600க்கு பதிலா 1x பிளஸ் 6y நான் போட்டுக்கலாம்னு சொல்ல வரேன். சரிங்களா, அதுக்காண்டி தான் இவ்வளவு இந்த எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 2x பிளஸ் 4y அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த 1600க்கு பதிலாக மட்டும் ஈக்குவேஷன் 2ல 1600க்கு 1x பிளஸ் 6y சரிங்களா அப்படின்னு இருக்கு. 1600 1x பிளஸ் 6y சமம். அதனால 1600 இருக்க பிளேஸ்ல 1x பிளஸ் 6y போட போறேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க, ஈக்குவல் டு 1x பிளஸ் 6y. சரிங்களா, சரி இப்ப பாருங்களேன், அதாவது x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு y இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வரும். சரிங்களா, சரி அப்ப 2x இங்கே இருக்கட்டும். ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய 1x இடது பக்கம் வரையில -1x ஆகும். ஈக்குவல் டு 6y ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய 4y வலது பக்கம் போகல -4y ஆகும். சரிங்களாங்க, இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x - x எத்தனை, x ஈக்குவல் டு 6y - 4y எத்தனை, 2y. சரிங்களா, அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா பாருங்க, x-னா என்னது சாரி, y-னா என்னது சட்டை. அப்போ ஒரு சட்டை சரிங்களா, ஒரு சாரி வாங்குறது எதற்கு சமமாக இருக்குதா, 2 சட்டை வாங்குறதுக்கு சமமாக இருக்கு. அதாவது ஒரு சாரி என்னவாக இருக்குதா, 2 சட்டைக்கு சமமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கான அர்த்தம். சரிங்களா, x = 2y அதற்கான அர்த்தம் அதுதான். சரிங்களா, இப்போ எனக்கு என்னதான் தேவை, 12 சட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. அப்போ ஒரு சட்டைக்கான விலையே எனக்கு தெரியாது. சரிங்களா, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, சாரியும் அதாவது சேலையும் சட்டையும் சேர்ந்து வாங்குறதுக்கான காசை தான் கொடுத்துட்டாங்க. தவிர ஒரு ஷர்ட் வாங்குறதுக்கான காசை எனக்கு தெரியாது. சரிங்களா, நான் முதல்ல ஷர்ட் வாங்குறதுக்கான காசை கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா, ஷர்ட் வாங்குறதுக்கான காசை கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா, அப்போ சாரி எக்ஸ் அப்படிங்கிறது சாரி. இப்போ நம்ம கொஸ்டின்ல இருந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம்ல, 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டுமா, என்ன தப்பு இருக்கு, ஒன்றும் தப்புமே கிடையாது. சரிங்களா, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2 ஆனது 1x பிளஸ் 6y = 1600. இதுதான் ஈக்குவேஷன் 2. சரிங்களா, எனக்கு
ஷர்ட் தான் தேவை சரிங்களா, சட்டை தான் தேவை. அதனால எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் 2y சப்ஸ்டிட் பண்ண போறேன் சரிங்களா. அப்போ 2y + 6y என்னது சரிங்களா, போட்டுக்கிறேன். 2y + 6y என்னது ஈக்குவல் டு 1600. 2y + 6y 8, y ஈக்குவல் டு 1600. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா y அப்படிங்கிறது சட்டை சரிங்களா. ஷர்ட் தான் தேவை, நம்மளுக்கு சாரியோட விலை தேவையில்லை. அதனால தான் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 2y சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்கலாம் y இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணானே, இந்த y இருக்கக்கூடிய இடத்துல x/2 சப்ஸ்டிட் பண்ணானு கேட்கலாம். அப்படி வேண்டாம், நம்மளுக்கு ஷர்ட் தான் தேவை. அதனால தான் எல்லாத்தையும் y மாத்துறோம் சரிங்களா, எல்லாத்தையும் y மாத்துறோம் சரிங்களா. அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த ஈக்குவேஷனோட அர்த்தம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 8y ஈக்குவல் டு 1600 அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனோட அர்த்தம் என்ன அப்படின்னா சட்டையினுடைய விலை சரிங்களா. நல்லா கேட்டுக்கோங்க, சட்டையினுடைய விலை 1600 அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களாங்க. சரி, அப்போ ஷர்ட் இந்த பக்கம் ஷர்ட் எழுதிக்கிறேன், இந்த பக்கம் விலைய ஷர்ட்னானது y அப்படிதானே. சரி, இந்த பக்கம் ரூபாயை எழுதிக்கிறேன் சரிங்களா. எனக்கு சட்டைகளினுடைய விலை 1600ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 12 சட்டையினுடைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதானே கேள்வியாக இருக்குது நம்மளுக்கு. அப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட்ல போறோம் சரிங்களா. அப்படி போனா ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நல்லா பாருங்க, ஈக்குவல், அதாவது 2 பக்கம் பாருங்க. இங்க 8 சட்டையில இருந்து 12 சட்டையாக உயர்ந்திருக்கு சரிங்களா. 8 சட்டைக்கு 1600 அப்படின்னா 12 சட்டைக்கு என்ன ஆகும், விலை கூட தான் செய்யும் சரிங்களா. அப்ப என்ன பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும் சரிங்களா. இதே ஒருவேளை ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னா அதுக்கு வேற ரூல் சரிங்களா. இது 2 பக்கமும் சேமா கூடணும், அப்படி இல்லைன்னா குறையணும். அப்படி போச்சுன்னா அது நேர்விகிதம்னு சொல்லுவோம். நேர்விகிதம் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 8x சரிங்களா, 8x ஈக்குவல் டு 12 × 1600 சரிங்களா. சரி, இதோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை. அதாவது எக்ஸ் மேலேயே வந்து சாரிக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துட்டோமோ, அப்போ இந்த காசு ரூபாய்க்கு வந்து நம்ம ஏன்னு பேர் கொடுத்துக்கணுமோ, அப்பதான் நம்மளுக்கு குழம்பாம இருக்கும் சரிங்களாங்க. சரி, அப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தான் தேவை, அதாவது அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் தேவை சரிங்களா. 12 சட்டைக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் தேவை. அதனால ஏயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 8 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 12 × 1600 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இங்க 1 8 8 16 2 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 12 × 200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 12 × 200, அதாவது 12 × 2 24, 2 0 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. அப்ப 2400 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களாங்க. அப்படிதான் இருக்கும், கணக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றதுதான் இருக்கு சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாமா. இதை அழிச்சுக்கிறேன். 20 என்ன கொடுத்திருக்காங்க, if 21 cows eat that much as 15 buffaloes, how many cow will eat that much as 35 buffaloes ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இந்த क्वेश्चन நம்ம நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்டே சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இங்க பசுக்கள் எழுதிக்கலாம், இங்க எருமைகள் எழுதிக்கலாம் சரிங்களா. அதாவது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 21 பசுக்கள் இருக்குதான் சரிங்களா. 21 பசுக்கள் என்ன பண்ணுதான், 15 எருமைகள் எவ்வளவு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு 21 பசுக்கள் சாப்பிடுதான். அப்ப எருமை எப்படி சாப்பிடுன்னு பாருங்க. சரி, கண்டு போடலப்பா. சரி, அப்ப 21 பசுக்கள் இருக்குது, அது எந்த அளவுக்கு சாப்பிடுதான், 15 எருமைகள் என்ன தீவனம் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுதான் 21 பசுக்கள் சரிங்களா. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா எத்தனை பசுக்கள் சரிங்களா, எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் வீதம் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பசுக்களே தான் போகணும், எருமைகள் இருக்கக்கூடிய இடத்துல எருமைகளே தான் போகணும் சரிங்களா. இது நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. சரி, அப்ப நல்லா பாருங்களேன், 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவும் சாப்பிடுது சரிங்களா. இப்போ எருமைகளும் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பசுக்களும் என்னதாங்க ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும் சரிங்களா. பசுக்கள் டிக்ரீஸ் ஆகாது சரிங்களா. 35 எருமைகள் சாப்பிடுச்சுன்னா பசுக்கள் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் சரிங்களா. பசுக்கள் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இது நேர்விகிதம் கான்செப்ட் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், நேர்விகிதம்னாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் படிக்கணும். அப்போ 21 × 35 = 15 × x கிடைக்குமா. சரி, இருக்கட்டும். அப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, எத்தனை பசுக்கள் அப்படிங்கிறது தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 15 இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. அப்ப 21 × 35 15 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இடது பக்கம் போக டிவைடுக்கு போகும், டிவைட் பை 15 = x ஆயிரும் சரிங்களா. இப்போ இத மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாமா.
ஐ மூணா 15, 7 மூணா 21. அப்ப 7 × 30, சார் இதையும் கேன்சல் பண்ணலாம்ல. 4 5 5, இங்க 7 5 35. அப்ப x = 7 × 7 49. சரிங்களா? அப்போ 49 பசுக்கள் 35 எருமைகள் வீதம் சாப்பிடும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த நம்பர் ஆஃப் ஹார்சஸ், இது ரொம்ப டிஃப்ரெண்டான கணக்கு. சரிங்களா? எனக்கு மட்டும் தான் டிஃப்ரெண்டா தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. த நம்பர் ஆஃப் ஹார்சஸ் ஆன் அ ஃபார்ம் இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் டக்ஸ். சரிங்களா? த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட் ஆஃப் டக்ஸ் அண்ட் ஹார்சஸ் கவுண்டட் டுகெதர் இஸ் 70. த நம்பர் ஆஃப் டக்ஸ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு. சரிங்களா? வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களை எண்ணினால் 70, வாத்துகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு பண்ணை இருக்குப்பா. சரி, ஒரு பண்ணை இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த பண்ணையில குதிரையும் இருக்கும், வாத்துகளும் இருக்கும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டும். சரி, அப்ப குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஹார்ஸ், சரிங்களா, ஹச்சுன்னு வச்சுக்கிட்டுமா? ரெண்டுமே ஹார்ஸ், ஹச்சு, ஹென்னு. சரி, டக்கு, சரி, டீன்னு. டக்குனா வேற, ஹென்னுனா வேற. சரி, ஹார்ஸ் நான் ஹச்சுன்னு வச்சுக்கிறேன், டக்கு நான் டீன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, குதிரைகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கான்? வாத்துகளின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கா இருக்கான். சரிங்களா? குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல் 2 மடங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அதாவது 2 மடங்கு வாத்தை சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் குதிரையோட எண்ணிக்கையா இருக்குதான். சரிங்களா? வாத்து எத்தனை இருக்கோ அதுல 2 மடங்கு குதிரையோட எண்ணிக்கை. சரிங்களா? இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களின் எண்ணிக்கை 70 இருக்குதான். சரிங்களா? அதாவது அதோட பாதங்களை எண்ணியிருக்காங்க. அதாவது காலில் இருக்கும்ல பாதம், அதை எண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த பாதங்களோட எண்ணிக்கை என்னவாக இருக்குதான்? 70 இருக்குதான். சரிங்களாங்க? எதுக்கெல்லாம்? வாத்துக்கும் குதிரைக்கும், அந்த ரெண்டுத்துக்கும். சரிங்களா? அந்த வாத்தும் குதிரையும் அந்த ஃபார்ம்ல நிறைய இருக்கு. சரிங்களா? நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்கிறது எல்லாத்தையும், அந்த எல்லாத்தினுடைய பாதங்களை என்ன 70 வருதான். சரிங்களா? குழப்பறணும். கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? டக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியாது, ஆனா ஹார்ஸோட எண்ணிக்கை தான் வாத்தினுடைய எண்ணிக்கையை விட 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கட்டும். சரிங்களாங்க? இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணுவோம். சரிங்களாங்க? வாத்துனா மொத்தம் எத்தனை கால் இருக்கும்? 2 கால் தானே இருக்கும். 2 கால் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வாத்தினுடைய பாதம் 2 பாதம். எத்தனை வாத்து இருக்கு அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. சரிங்களா? டக்கு எத்தனை இருக்கு அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. ஆனா அதனுடைய பாதம் எத்தனை? 2ஆக இருக்குது. அதனால 2Dன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? 2Dன்னு போட்டிருக்கேன். 2 மட்டும் போட்டிருக்கலாம். ஆனா எத்தனை வாத்துகள் இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதனாலதான் டி. சரிங்களா? அது ஒரு கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. அப்போ வாத்துகளுக்கு 2 கால்கள் இருக்கும். சரிங்களா? ஆனா எத்தனை வாத்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். பிளஸ், சரிங்களா, கூட்டினா வாத்தோட பாதத்தையும் குதிரைகளோட பாதத்தையும் கூட்ட போறோம். சரிங்களா? குதிரைக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். அப்ப எத்தனை பாதம் இருக்கும்? 4 பாதம் இருக்கும். சரிங்களா? அப்போ 4 பாதம். சரிங்களா? எத்தனை ஹார்ஸ் இருக்குன்னு தெரியல, ஆனா ஒரு ஹார்ஸுக்கு 4 பாதம் இருக்கும். எத்தனை ஹார்ஸ் இருக்குன்னு தெரியல. சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு, அது எதற்கு சமமாக இருக்குதான்? 70க்கு சமமாக இருக்குதான். சரிங்களா? ஓகே தானே? இது ஓகே தானே? சரி, இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? h = 2D தெரியுமா? இது 2D நான் போட்டுக்கிட்டுமா? சரி, 2D = 4 × h பதிலாக 2D = 70. சரிங்களா? சரி, அப்போ 2D அப்படியே தான் இருக்கும். 4 × 2 எத்தனை? 8D = 70 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ 2D + 8D எத்தனை? 10D = 70 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ D மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு 10 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா டிவைடுக்கு போகும். சரிங்களா? அப்போ ஒரு சைவர் கேன்சல் பண்ணோம்னா 7. அப்போ வாத்தினுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு 7ஆக இருக்கு. 7 வாத்து இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. சரிங்களா? 2D எதுக்கு போடுங்கிறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ஈக்குவேஷன் மட்டும் இன்னொரு சொல்லிடுறேன். நிறைய வாத்து இருக்கும், ஆனா வாத்துக்கு 2 கால்கள் தான் இருக்கும். சரிங்களா? நிறைய வாத்து இருக்கும். எத்தனை வாத்துங்கிறதுலாம் நமக்கு தெரியல. சரிங்களா? நிறைய வாத்து இருக்கும், அதுக்கு 2 கால்கள் இருக்கும். சரிங்களா? சரி, நிறைய குதிரைகள் இருக்கும், அதுக்கு 4 கால்கள் இருக்கும். சரிங்களா? 4 பாதங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்த வாத்து மற்றும் மொத்த குதிரையினுடைய பாதங்களை கூட்டினால் 70. சரிங்களா? இப்போ புரியும் நம்புறேன். சரிங்களாங்க? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். சரி, இதுல நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கட்டுமா? இப்போ நான் வாத்தினுடைய எண்ணிக்கை வந்து 7ன்னு சொல்லிட்டேன். இப்போ குதிரையினுடைய எண்ணிக்கை நீங்க என்னங்கிறத எனக்கு சொல்லணும். ஈஸியாவே போட்டுடலாம். சரிங்களா? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுறேன்.
இது அழகா இருக்கும் பாருங்களேன். கொஸ்டினை நல்லா பாருங்க சரிங்களா, நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரிங்களா. நல்லா பாப்போமா. சரி, in a group of cow and hen the number of legs are 14 more than the twice the number of heads. the number of cows is கேட்டிருக்காங்க. ஒரே இடத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகம். அதாவது காலோட எண்ணிக்கை தான் அந்த அழகா கொடுத்திருக்காங்க சரிங்களா, அழகழகா கொடுத்திருக்காங்க. சரி இருக்கட்டும், நம்ம அதை ஈக்குவேஷன் எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஏனில் மொத்தம் எத்தனை பசு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இப்படி இருக்கு, நான் இப்ப எழுதிக்கிறேன் பாருங்க. லெக் சரிங்களா, லெக் எல்லாத்தோட லெக், பசு கோழி ரெண்டத்தோட லெக் எப்படி இருக்குதான், அதாவது அந்த பசு கோழி அவற்றோட தலைகள் இருக்குல்ல, அதோட தலைகளோட 2 மடங்கோட 14 அதிகமா இருக்கலாம் சரிங்களா. பசு கோழி அவங்களோட தலை இருக்குல்ல, ஹெட் இருக்குல்ல, அவங்களோட தலையினுடைய 2 மடங்கோட 14 அதிகமா இருக்குதான் என்னது, அந்த பசு கோழிகளோட கால்களோட எண்ணிக்கை சரிங்களா. இதுதான் கொஸ்டின். இன்னொரு வாசிக்கிட்டுமா, பசு மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகமாக உள்ளது. இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களாங்க. ஓகே தானே, சரி இருக்கட்டும் சரிங்களா. இப்போ நான் பசுவை சரிங்களா, பசு கவ்வனா எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா, ஹென் கோழியனா ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரி இருக்கட்டுமா, சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ லெக் எத்தனை இருக்கு, ஹெட் எத்தனை இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஹெட் எத்தனை இருக்கு, லெக் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி முதல்ல லெக் கண்டுபிடிப்போமா. சரி இருக்கட்டும், லெக் எத்தனைங்க இருக்கும், ஒரு கோழிக்கு 2 கால் இருக்கும், ஒரு மாட்டுக்கு 4 கால் இருக்கும் சரிங்களா. சரி அதை நான் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி எழுதிக்கிட்டுமா. அப்போ கோழிக்கு நான் முதல்ல எழுதிக்கிறேன் சரிங்களா. சரி கவுக்கு எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ கவு எத்தனை எண்ணிக்கை இருக்கு, எக்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு ஹானி இருக்குன்னு தெரியல சரிங்களா. மொத்தம் எக்ஸ் கவு இருக்கு, நிறைய கவு இருக்கு, எக்ஸ் கவு இருக்கு சரிங்களா. அப்போ எக்ஸ் கவுக்கும் எத்தனை கால் இருக்கும், 4 கால் இருக்கும் சரிங்களா. பிளஸ் ஒய் கோழிக்கு சரிங்களா, ஒய் கோழி இருக்கு, அந்த ஒய் கோழிக்கு எத்தனை கால் இருக்கும், 2 கால் இருக்கும். இதானே ஈக்குவேஷன் கரெக்ட் தானே. அப்போ 4x + 2y எண்ணிக்கையில அதோட கால்கள் இருக்கு சரிங்களா. ஓகே தானே, சரி இருக்கட்டும். இப்போ ஹெட் தலையை கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. தலையை கண்டுபிடிக்க போறேன். சரி அப்போ ஹெட்டோட எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ முதல்ல மாட்டுக்கு எத்தனை கால் எத்தனை கைனாலும் இருந்துட்டு போட்டோம், தலை ஒண்ணுதானுங்க சரிங்களா. அப்போ ஒரு எக்ஸ் சரிங்களா, ஒரே தலை தான் இருக்கும். சரி கோழிக்கு எத்தனை தலை இருக்கும், கோழிக்கு ஒரு தலை தான் இருக்கும் சரிங்களா, எல்லா கோழிக்கும் ஒரு தலை தான் இருக்கும் சரிங்களா. லெக்கையும் ஹெட்டையும் கொண்டு இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம் சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா. அப்போ லெக்குக்கு பதிலா 4x + 2y சரிங்களா, ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஹெட்டுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் ஒய் சரிங்களா, பிளஸ் 14 சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னதான் தேவை, எக்ஸ் தான் தேவை சரிங்களா. எக்ஸை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. 4x + 2y அப்படியே இருக்கட்டும். இங்க உள்ளக்குள்ள 2 கொண்டு போயிடும், 2x + 2y + 14 சரிங்களா. சரி அப்போ xy டேர்ம்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களாங்க. அப்ப 4x + 2y அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க 2x இடது பக்கம் போயில -2x ஆகும் சரிங்களா. 2y இடது பக்கம் போயில -2y ஆகும் ஈக்குவல் டு 14 சரிங்களா. இங்க +2y -2y கேன்சல் ஆயிடும். நமக்கு y தேவையில்லை, நம்மளுக்கு x ஓட மதிப்பு தான் தேவை சரிங்களா. 4x + 2x என்ன ஆயிரும், 2x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஈக்குவல் டு 14 சரிங்களா. அப்ப x = 14/2. அப்ப 1 2 2 7 2 14. அப்ப x = 7. அப்ப மொத்தம் எத்தனை பசுக்கள் இருக்கு, 7 பசுக்கள் இருக்கு. நிறையன்னு சொல்லி கடைசி 7 தான் இருக்கு சரிங்களா. சரி 7 நிறைய எண்ணிக்கை தானே, சரி இருக்கட்டும். சரி அடுத்த क्वेश्चन போயிடலாமா. 7 எனக்கு ரொம்ப லக்கி நம்பர், பிடிச்ச நம்பர். சரி அடுத்த क्वेश्चन. இன்ஸ்டிடியூட் ஆர்கனைஸ்ட் a fat day சரிங்களா, எப்படி வாசியும் தெரியல. and 1/5 of girls and 1/8 of boys participated in the same what fraction of total number of students took part in the fat day அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் ஒரு விழா, சரி பேட்டர்னா விழா சரிங்களா, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு விழாவை நடத்தியது. அதில் 1/5 பாகம் மாணவிகளும் 1/8 பாகம் மாணவர்களும் கலந்து கொண்டனர். மொத்தத்தில் மாணவ மாணவியர் எந்த பின்ன பகுதியில் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 2017 கேட்கப்பட்ட கேள்வி என்னங்க சொல்லிட்டாங்க, ஒரு விழா நடத்தியிருக்காங்க, அந்த விழால 1/5 பாகம் மாணவிகளா இருந்திருக்காங்க, 1/8 பாகம் மாணவர்களா இருந்திருக்காங்களா கேட்டிருக்கிறது. மொத்தத்தில் மாணவ மாணவியரோட பின்ன பகுதியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கு ஆப்ஷன் சி விவரம் போதாது அப்படிங்கிறது தான் வந்து விடையா இருக்கும். ஏன்னு கேளுங்களேன். இங்க பாருங்க, அவங்க 1/5 பாகம் மாணவிகள்னு கொடுத்துட்டாங்க, மாணவர்களோட அதையும் வந்து பாகத்துல கொடுத்துருக்காங்களே தவிர மொத்தம் எத்தனை மாணவிகள் ஒண்ணு அவங்க எந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு மாணவர்களோட எண்ணிக்கையும் மாணவிகளோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்கணும் சரிங்களா. அப்படி இல்லையா ரேஷியோலயாவது அவங்களோட விகிதத்தை கொடுத்துருக்கணும் சரிங்களா. இப்படி இந்த ரெண்டத்துல எதுவுமே அவங்க பண்ணல, அதனால விவரம் போதாது சரிங்களா. இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு விவரம் போதாது அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா. இந்த மாதிரி கணக்கில் வருது, கரெக்டா ஆன்சர் பண்ணும் சரிங்களா. இதை உட்காந்து சால்வ் பண்ணிருக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.